ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி மதியம் 2:16 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:35 வரை உள்ளது. இன்று மாலை வரை மரண யோகம், பின் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை உள்ளது. மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ளது. குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை உள்ளது. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் பிள்ளையார் கோயில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து, பின் சிவனுடைய ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 9 முறை கூறி அதன் பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது நல்லது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், எள் என்றால் எண்ணெயாக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். இன்று ஏனோ உங்களுக்கு மிகவும் பொறுமையாக இருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயமும் நற்பலன்களும் கூடும். அலுவலகம் செல்லும் அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் இருப்பிடத்தில் மிக பொறுமையாக இருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு எல்லா வகையான நற்பலன்களும் ஏற்படும். வியாபாரிகளே, உங்களிடம் வரும் வாடிக்கையாளர்கள் ஏதாவது பேசினால், அதாவது ஏடாகூடமாக பேசினால் நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். அதனால் உங்களுடைய வியாபாரம் அமோகமாக பெருகும். கடின உழைப்பாளிகளே, உங்களுடைய வாடிக்கையாளர்கள், முதலாளிமார்கள் யாராவது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய வருமானத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் காலையில் பிள்ளையார் கோயில், பின் மாலையில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று உங்களால் முடிந்த அளவுக்கு கூறுங்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். சார், உங்களுக்கு எப்பயுமே அன்பு அதிகம் சார். குடும்பத்தில் பாசமாக இருப்பீங்க. எல்லா வேலைகளுமே நீங்கள் இழுத்து போட்டு செய்வீங்க சார். ஆஃபீஸுக்கு போகிறவங்க இன்னைக்கு காலையில் விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் நேராக ஆஃபீஸ் போய் உட்காருங்க. எல்லாருடைய ஒர்க்கு இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க ஒர்க்கை கூட நீங்கள் எடுத்து செய்வீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் மிகும். வியாபாரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் அன்பு பாராட்டுவீங்க. அதே சமயத்தில் உங்களிடம் வரும் கஸ்டமர்கிட்டையும் நீங்கள்
என்ன என்ன அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க? அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுவீங்க. அதனால என்னன்னா, உங்க கஸ்டமர்லாம், சரி அண்ணாச்சி நம்மள நல்லா விசாரிக்கிறாருன்னு சொல்லிட்டு, உங்ககிட்டயே வந்து பொருட்கள வாங்குவாங்க. அதன் மூலம் உங்க வியாபாரம் கூடுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க வாடிக்கையாளர்ல என்னண்ணே எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? வாங்கண்ணே, என்ன செய்யணுண்ணே? அப்படின்னு நீங்க பேசி பாருங்க. உங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாயிடுவாங்க. கடின உழைப்பாளிகளே உங்ககிட்ட தான் வந்து எல்லா வேலையும் குடுப்பாங்க. அதன் மூலமா உங்களுக்கு பண வரவு, தன வரவு வருங்க. அப்புறம் என்னங்க, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு இந்த நாளு நல்ல நாளாவும், பணம் வர நாளாவும் இருக்கும். எந்த கோயிலுக்கு போணும்னு சொல்றீங்களா? விநாயகர் கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்க முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிடுங்க. முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு, ஒரு நெய் தீபம் போடுங்க. அது ஒண்ணு போதுங்க இன்னைக்கு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள். சாமர்த்தியசாலி தான் சார் நீங்க. பட் இருந்தாலும் என்ன பாருங்க, உங்கள மாரி இன்னொரு மிதுன ராசிக்காரர் போட்டிக்கு வந்துருவாரு. அவரும் சாமர்த்தியமா தானே இருப்பாரு. மனம் கலங்காதீர்கள். நீங்க என்ன பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்றவங்க, பக்கத்துல வர சக ஊழியர் அவரும் புரமோஷன் லிஸ்ட்ல இருக்காரு, அவரும் போட்டியா செய்றாருன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அந்த திறமைய வச்சு நீங்க செய்யுங்க. நிச்சயமா இறைவனுடைய அருள் கிடைக்கும். வியாபாரிகளே, பக்கத்திலேயே உங்களுக்கு ஒருத்தங்க கடை போட்டாங்கன்னு நீங்க கவலைப்பட வேணாம். நல்ல தரமான பொருளா குடுங்க. உங்க வாடிக்கையாளர் உங்கள விட்டு எங்கேயுமே போமாட்டாங்க. அன்பா, பண்பா பேசுங்க. உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு போட்டியா உங்களுடைய ஃப்ரெண்டே இறங்கிட்டாரா களத்துல? கவலையே படாதீங்க. அவர் செய்யறத விட நீங்க நல்லா உங்க வேலைய செஞ்சு குடுங்க. உங்ககிட்ட தாங்க நிச்சயமா வருவாங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போணும்னா, காலையில நீங்க விநாயகர் கோயில் போயிட்டு 2 அருகம்புல்ல வச்சு, நெய் தீபம் ஏத்திட்டு, சட்டுன்னு நீங்க போ வேண்டிய கோவில் என்ன தெரியுமாங்க? கால பைரவர் ஆலயங்க. இன்னைக்கு கால பைரவர் ஆலயத்துக்கு போங்க. அங்க போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டியாளர்கள்லாம் காணாம போயிடுவாங்க. கவலையே பட வேணாம். அவரு பைரவர் பார்த்துக்குவாரு. கால பைரவர் பார்த்துக்குவாரு. எத பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். கடகராசி அன்பர்களே, எல்லா விதத்திலும் நீங்க தைரியசாலியா இருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு என்னமோ யோசனையா ஆயிடுவீங்க நீங்க. என்னடா இது! எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு என்னமோ இந்த ஒரே நெருடலா இருக்கே! நல்லா இருக்கிற குடும்பத்தில கூட ஒருத்தங்க ஏடாகூடமா பேசுறாங்களே! இதுவரைக்கும் பொறுமையா இருந்தாங்க. இப்ப ஏதோ ஏடாகூடமா பேசுறாங்களே! அப்படின்னு தோணும். அதெல்லாம் மாறிடுங்க. கவலையே படாதீங்க. சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. எல்லாம் மாறிடும். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லது தாங்க நடக்கும். ஆஃபீஸுக்கு போறவங்கள, நீங்க போம்போது காலையில கிளம்பும்போது, டூ வீலர்ல காத்து இருக்கான்னு பாத்துங்க. பிரேக் நல்லா பிடிக்குதான்னு பாத்துங்க. ஹெல்மெட் எடுத்து தலையில போட்டுக்கங்க. நேரா பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. ஒரு தோப்பு கரணம் போட்டு, ஒரு சிதற தேங்காவ உடைச்சுட்டு உங்க ஆஃபீஸுக்கு போங்க. எல்லாமே நல்ல விதமா முடியும். வியாபாரிகளே, அண்ணாச்சிமார்களே, நீங்க கடைய திறக்கறதுக்கு முன்னாடி நேரா பிள்ளையார் கோவில்ல போயிட்டு ஒரு சிதற தேங்காய் உடைங்க. இன்னைக்கு வியாபாரம் நல்லாதாங்க நடக்கும். கணக்கு வழக்க மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வியாபாரம் மட்டும் அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க எந்த வேலைய செய்யறதா இருந்தாலும் அந்த வேலைய கொஞ்சம் நிதானமா, கவனமா செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்? சின்ன சின்ன கீறல் கூட விழாதுங்க. நீங்க என்ன பண்ணணும்? காலைல எந்திச்சதும் காக்காவுக்கு எள்ளெண்ணெய் வைங்க. எள்ளெண்ணெய் வைக்கலன்னா எது கிடைக்குதோ அத வச்சுருங்க. அதுக்கப்புறம் நேரா கால பைரவர் கோயிலுக்கு போங்க. போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணு போதுங்க. உங்கள வாழ வைக்குங்க. உங்களுக்கு பணம் வரவு, தன வரவு 2மே உண்டுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். எத பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. அதனால தாங்க நீங்க வெற்றி பெற்றுக்கிட்டே வரீங்க. நீங்க சிங்கங்க நீங்க. ஆமா. ஆஃபீஸுக்கு போறவங்களே, நீங்க சிங்கம் மாரி வேலை செய்வீங்க. உங்கள பார்த்தா எல்லாரும் யோசனை பண்ணுவாங்க. என்னடா இவர்கிட்ட எதுவுமே பேச முடியாதுன்னு நெனைப்பாங்க. நீங்க அன்பா பேசுங்க. அவங்க நெருங்கி உங்ககிட்ட உங்க வேலைய அவங்க எடுத்து கட்டி செய்வாங்க. வியாபாரிகளே, நீங்க வந்து தனித்துவமா இருப்பீங்க. 10 கடை இருந்தாலும் உங்க கடை தனியா தெரியும். உங்கள கண்டா எல்லாரும் நீங்க தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். வியாபாரமும் நல்லா அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சிம்ம ராசியில பிறந்த கடின உழைப்பாளிகள் பார்த்தா கம்பீரமா எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. அவங்க போட்டியாளர்கள் வந்தா கூட ஒதுங்கிடுவாங்க.
இன்னைக்கு பணம் வரும், தினம் வரும் உண்டுங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு ஜெயம் தாங்க, வெற்றி தாங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை தாங்க. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், கவர்ச்சியா பேசி எல்லாருடைய அன்பையும் பெற்றுடுவீங்க. ஆஃபீஸ் போறவங்கள நீங்க ஆஃபீஸ்ல போய் வேலை செய்யும்போது, பக்கத்துல இருக்கிற சக ஊழியர்கள்ட்ட நல்லா பேசிட்டு, "என்னாச்சு? வீட்ல என்னாச்சு? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களான்னு?" சொல்லலாம் கேட்டுட்டு, அவங்கள குசலம் விசாரிச்சு, அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைய தொடங்குவீங்க. உடனே இவர் எவ்வளவு நல்லவர்ன்னு சொல்ட்டு, அவங்களே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மாரி ஆதரவு கிடைக்குங்க. வியாபாரிகளே, நீங்க லோன் கீன் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, பேங்க்காரே உங்கள கூப்பிட்டு வச்சு, "உங்களுக்கு லோன் வந்துருச்சுய்யா, வந்து வாங்கிக்கங்க." அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் லோன முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, "இன்னும் கொஞ்சம் லோன் வேணுமான்னு?" திரும்ப கூப்பிட்டு கேட்பாங்க. கடன் எதுக்குங்க கடனாளிகளே? நீங்க தான் இன்னமாட்ட ஜோரா ஆகப் போறீங்களே! எத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே! நீங்க தினவட்டி, தண்டல்லாம் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டிடுங்க. பேங்க்ல போயிட்டு லோன் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவு, தனவரவு 2ம் ஒண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களே, நீங்க என்ன கோமாதா என்ற அன்னைக்கு கீரையும், வாழைப்பழமும் வாங்கி குடுங்க. அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போங்க மறக்காம. நெய் தீபம் ஏத்துங்க. பெருமாள் ஆதரவால எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா முடியும். துலா ராசி அன்பர்களே, நீங்க நியாயவாதிங்க. டக்குன்னு நியாயத்த பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யும்போது கூட சக ஊழியர்கிட்ட நியாயத்த பத்தி பேசாதீங்க. நியாயத்த பத்தி பேசாம இருந்தீங்கன்னாவே போதும். இது உங்க வேலை. நீங்க தான் செய்யணும். நான் செய்யக்கூடாதுன்னுலாம் பேசக்கூடாது. அவங்க வேலையும் சேர்த்து செய்யுங்க. பாவம். உங்களுக்கு அதனால ஆதரவு கூடும். தனம் வருங்க. தனம் வரும்னா உடனே பணம் வராதுங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரும் பின்னால. புரமோஷன் வரும். வியாபாரிகளே, உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். அதனால லாபங்களும் கூடும். எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. துளாராசில கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்த வாடிக்கையாளர்கள் எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ரூ. 1 ரூ. 2 அதிகமா தாங்க குடுப்பாங்க. நீங்க கவலையே பட வேணாங்க. துளாராசி அன்பர்களே, நீங்க போக வேண்டிய ஆலயம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம். லட்சுமி நரசிம்மர் ஆலயம் உங்க ஊர்ல இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விதத்துலயும் உங்களுக்கு தனம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா பேசக்கூடியவங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. நிம்மதி உங்கள தேடி வந்துடுங்க. நீங்க காலைல ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆஃபீஸ் கிளம்பிடுங்க. ஆஃபீஸ் கிளம்பிட்டு நேரா போய் உட்காருங்க. சக ஊழியர்கிட்ட தமாஷா பேசிட்டு உங்க வேலைய பாருங்க. ஆனா அவங்க குறைய மட்டும் சுட்டி காட்டிடாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அதனால தனவரவு, பணவரவு உண்டுங்க. வியாபாரிகளே, மற்ற வியாபாரிகள பத்தி நீங்க எப்பயுமே பேசாம இருங்க. அது ஒண்ணு பேசாம இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியா இருக்குங்க. இன்னைக்கு நிம்மதியும் உண்டுங்க. ஏன்னா உங்களுடைய பழைய பாக்கி இருக்கும் பாரு, அத கொண்டு வந்து இத்தன நாள் உங்கள பார்க்கணும்னு நெனச்சேங்க. இந்தாங்க பழைய பாக்கி நாம ஊருக்கு மாத்தி போயிட்டேங்க. இப்போ கொண்டு வந்து குடுத்தாங்கன்னு குடுப்பாரு. அப்பதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இவரு எவ்வளவு நாள் கழிச்சு பணம் குடுக்க வேண்டியது இருந்தது. மறந்துட்டாரு போல இருக்குன்னு நெனச்சுட்டு இருந்தவன் வந்தது இதுவரைக்கும் புண்ணியம்ப்பா! அப்படின்னு நெனைப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நெ நெறைய வேலை செஞ்சிருப்பீங்க. சிலது வந்து பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. பணம் வராம இருக்கும். ஆனா, இன்னைக்கு அந்த பணம் வருங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி பிறக்குங்க. விருச்சிகராசி அன்பர்களே, நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க பழைய விஷயங்கள பத்தி பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்க வேலைகள நீங்க கவனமா செய்யுங்க. அலுவலகம் செல்லுவங்களே, ஆஃபீஸுக்கு போறவங்களே, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்களுடைய வேலைகள கண்ணும் கருத்துமா கவனமா செஞ்சீங்கன்னா போதும். மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெற்றுடுவீங்க. வியாபாரிகளே, நீங்கள் சில்லறைகள்லாம் எண்ணி குடுக்கும்பொழுது சில பேர் சில்லறை கேட்பாங்க. அத குடுக்கும்பொழுது கவனமா எண்ணி குடுங்க. பணத்த எண்ணி எண்ணி குடுங்க. பணத்த கல்லாப்பெட்டில வைக்கும்போதும் பார்த்து வையுங்க. மத்தவங்க கண்ணுக்கு தெரியிற மாரி பணத்த வைக்காம இருங்க. அது ஒண்ணும் போதுங்க. இன்னைக்கு நல்லா இருப்பீங்க நீங்க. கடின உழைப்பாளிகளே! நீங்க ஒரு வேலைய செய்யும்போது கை, கால்ல படாத அளவுக்கு பத்திரமா பார்த்துங்க. இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போணும்னா, காலையில
காகத்திற்கு எள்ளெண்ணெய் வைக்கணுங்க. அப்புறம் நேரா துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தி துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு நீங்க உங்க வேலையை செய்யுங்க. எல்லா விதத்திலயும் மேன்மை உண்டாகுங்க. பணவரவு தனவரவு உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உற்சாகமான நாளுங்க உங்களுக்கு. உங்களுக்கு வேலைக்கு மேல வேலை. சில பேர் ஆர்டர்லாம் குடுப்பாங்க. சில பேர் புது கம்பெனி கூட மாறுவாங்க. ஆஃபீஸ் போறவங்க போய் வேலை செய்றவங்களே, உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமா இருப்பீங்க. உங்க ஆஃபீஸ்ல இன்கிரிமெண்ட் வர்றதுக்கு ஒரு வழிவகை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, புரமோஷன் கூட வருங்க. அதுக்காக உத்தரவு வந்திருக்கு. இந்த செய்தியாச்சும் அட்லீஸ்ட் உங்க காதுல விழுங்க. அதுவே உற்சாகத்த தருங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கெல்லாம் சில பேர் ஐடியா குடுத்துட்டு இருப்பாங்க. அத பத்தி விஷயத்தெல்லாம் உற்சாகமா நீங்க சேகரிச்சுட்டு இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ஆர்டர் ஏதாச்சும் ஒண்ணு வருங்க. இல்ல முக்கியமான ஆர்டர் வருங்க. அதனால உங்க வேலைகளும் அதிகமாகுங்க. அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு, தனவரவு வருங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலயும் மேன்மை உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள் எல்லாருக்கும் உதவணும் மனசு உண்டுங்க. ஆனா நல்லவங்க யாருன்னு பார்த்து உதவுங்க. உங்களுக்கு முன்னேற்றமா இருக்குங்க. ஆஃபீஸ் போறவங்களே நீங்க அடுத்தவங்க வேலைய நீங்க எடுத்துக்கட்டி செய்யுங்க. அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி விசாரிங்க. உங்க அந்த பிரியமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மேன்மை தருங்க. வியாபாரிகளே, நீங்க வர்ற வாடிக்கையாளர்கிட்ட வீட்ல அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? வயசான பாட்டி நல்லா இருக்காங்களா? தாத்தா நல்லா இருக்காங்களா? எல்லார பத்தியும் விசாரிங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அண்ணாச்சி கடைக்கு போனா எல்லாத்த பத்தியும் விசாரிக்கிறாருன்னு சொல்ட்டு, உங்க கடைக்கே எல்லா பொருளும் வாங்குவாங்க. அதனால வியாபாரம் கொடிகட்டி பறக்குங்க. லாபமும் அதிகமாகுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க குடும்பத்துல இருந்த எல்லார்ட்டயும் அன்பா பேசுங்க. குடும்பத்துல வெளிய கிளம்பும்போது ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாங்கன்னா, ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்கன்னா, சட்டுன்னு முகத்த காட்ட வேணாம். வந்து வாங்கிட்டு வரேம்மான்னு அன்பா சொல்ட்டு வாங்க. கும்பராசி நண்பர்களே, நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? காலையில காக்காவுக்கு கொஞ்சம் எள்ளெண்ணெய் வைக்கணும். அப்புறம் மதியம் என்ன பண்ணணும்? இந்த 4 கால் பிராணி, நன்றி உள்ள பிராணி இருக்காரு பைரவர், அவருக்கு உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாட்ட வைங்க. அதுக்கப்புறம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்க மறக்காம கீரையும், வாழைப்பழமும் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகும். பணவரவு, தனவரவு 2ம் உண்டுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள். எல்லா விஷயத்திலும் தத்துவத்த பேசுவீங்க. நல்ல விஷயங்கள மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்பீங்க. மத்தவங்கள வழி நடத்துவீங்க. அந்த தகுதிலாம் உங்களுக்கு உண்டு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஆஃபீஸ் போயிட்டு மத்தவங்கள வழி நடத்துறேன்னு சொல்ட்டு, ஊர் கதையெல்லாம் பேசிடாதீங்க. அது ஒண்ணு மட்டும் பேசாம உங்க வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊதிய உயர்வு வர்றதுக்கு காலங்கள் வெகு தொலைவில இல்லைங்க. அதுக்குரிய அடையாளங்கள் தெரியுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க ஆக்கமாவும், ஊக்கமாவும் உழைப்பீங்க. அதே சமயத்துல வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் பண்ணலாமான்ற ஐடியாக்கள் வருங்க. அதுவும் சில பேர் கிளைகள திறக்கலாமான்ற எண்ணங்கள் வருங்க. அதெல்லாம் யோசிச்சு நமக்கு சரிப்பட்டு வருமான்னு நீங்க செய்யுங்க. அடுத்தது கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வேக வேகமா வேலை செய்வீங்க. ஆனா நிதானத்த கடைப்பிடிங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு வருங்க. மீனராசி அன்பர்களே, நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சித்தர்களுடைய ஆலயம், தட்சிணாமூர்த்தி கோயில் மற்றும் நீங்க ராகவேந்திர சாமி கோயிலு. இவங்க கோயிலுங்களுக்கு போயிட்டு நீங்க ப்ரே பண்ணுங்க. அமைதியா தியானம் பண்ணுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. அது மூலமா உங்களுக்கு குருவினுடைய அருள் கிடைக்கும். அதனால கோடி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா அடையுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்னைக்கு எங்க போகணும்னு சொன்னா, பெருமாள் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் ஏத்துங்க. மாணவ செல்வங்களே, மாணவ மாணவியர்களே, நீங்க இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவேன். அது கொஞ்சம் சில பேரு ரொம்ப தூக்கமா இருக்கணும். அட்லீஸ்ட் 5 மணிக்காச்சும் எந்திரிங்க. எந்திரிச்சுட்டு, முகத்த அலம்பிட்டு, ஓம், ஓம், ஓம்ன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு தோப்புக்கரணம், அதாவது 2 காதையும் வச்சுட்டு, நீங்க எங்க வீட்ல உட்காந்து 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 எந்திரிங்க. அதுக்கப்புறம் படிக்க போங்க.
அற்புதமா உங்களுக்கு படிப்பு வருங்க. கஷ்டமான பாடம். இது வரைக்கும் எந்த பாடம் எனக்கு வரலன்னு புக்க மூடி மூடி வச்சிட்றீங்களோ, அந்த பாடத்த காலையில, விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல படியுங்க. மனசுல பதியுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. மதிப்பெண்கள் கூடுங்க. அதுக்கு பள்ளி பருவமும், காலேஜ் பருவம் தாங்க முக்கியம். இதுதாங்க உங்க வாழ்க்கைய நிர்ணயிக்க போறது. நல்லா படியுங்க. நன்றி, வணக்கம்.